அன்பான இனிய உறவுகளை இஞ்சி இடுப்பழகா இதில் பார்த்தீங்கன்னா அழகா அப்படியே கற்பனையில் பாடி முடிச்சிடுறாங்க. நம்ம தலைவனும் தலைவியும் விஜய் அப்படியே பார்க்குறாரு வச்ச கண்ணு வாங்காமல். எப்படி அப்படியே நீ அந்த கௌதமி மாதிரியே, என்னது கௌதமியா, ஓ சாரி சாரி சாரி, அப்படியே ரேவதி மாதிரி இருங்க இருங்க, அது என்ன கௌதமின்னு அப்படியே கௌதமி நினப்பு இன்னும் இருந்துகிட்ருக்கோ. ஐயோ அம்மா சும்மா தெரியாமல் சொல்லிட்டேம்மா, நீ அப்படியே ரேவதி மாதிரியே இருந்தடி அப்படிங்கிறாங்க. பொழைச்சி போங்க. ஆனால் நீங்களும் அப்படியே கமல் மாதிரி தான் இருந்தீங்க. ஒரே ஒரு குறை, என்ன குறை, தோலில் துண்டு மட்டும் இல்லை, இருந்திருந்தா செம்மையாக மாசாக இருந்திருக்கும்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏங்க அந்த பாட்டில் அப்படியே ரேவதியை தூக்கிட்டு போவாரே, நீங்கள் என்ன தூக்கலையா? ஆஹா நீயே சொல்லிட்ட, நான் என்ன விடுவேனா என்ன, இதோ மாமா இருக்கேன் அப்படின்னு அலேக்கா தூக்குறாங்க. ஏங்க வலிக்கும், உங்களுக்கு ஏற்கனவே காயம் இருக்குது நெஞ்சில் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, நான் ஒன்று தூக்கியே தீருவேன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சிறாங்க. தூக்கிக்கிட்டு அழகாக சூப்பராக ஒரு ராட்டனம் சுற்றுறாங்க. அப்படியே காவேரியை தூக்கி சுற்றி கொஞ்சிறாரு இல்லையா, அதில் லைட்டாக அவங்களோட காயத்தில் பட்டுருது. அம்மா அப்படின்னு கத்திடுறாங்க. ஏங்க என்னங்காச்சு, இறக்குங்க இறக்குங்க அப்படின்னு சொல்லி இறக்கிட்டு அதுக்கப்புறம் காயத்திட்ட வர்றாங்க. என்னம்மா ஆச்சு என்ன அப்படின்னு கேட்கல. ஒன்றும் இல்லைடா, லைட்டாக பட்டுருச்சு, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. நான் அப்போவே சொன்னேன்ல வேணாம் வேணான்னு, கேட்டிங்களா, இருங்க வாங்க படுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க, படுக்க வைக்கிறாங்க. ஏய் வேணாம், அதெல்லாம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே சாரதா பார்த்தீங்கன்னா, என்னம்மா சத்தம், ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை சும்மா அப்படிங்கிறாங்க. பார்த்துடி பிள்ளைக்கு ஏதாவது ஆயிரப்போகுது, அம்மா ஒன்றும் ஆயிராதுமா நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிற, உங்கள் மாமியாளுக்கு உங்கள் மேலே ரொம்ப தான் பயங்கர அக்கறை இருக்காத அப்படின்னு இந்த மருமை மாதிரி கிடைக்குமா என்ன அப்படிங்கல. அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க காவேரி. என்ன ஏதாவது கலாய்க்க போறியா, நீ கலாய்ச்சாலும் நான் அப்படி தான் கரெக்டு தானே நான் சொன்னது அப்படிங்கிறாங்க. நான் ஏமாம்மா கலாய்க்க போகிறேன், உண்மையிலே நீங்கள் சொன்னது 100 மடங்கு உண்மைதான், 1000 மடங்கு சரிதான். ஏன்னா உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் தமிழ்நாட்டில், ஏன் இந்த உலகத்திலே உங்களை மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கவே கிடைக்காது மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காமிங்க அப்படின்னு சொல்லி அப்படியே நெஞ்சில் அப்படியே காயத்தில் மருந்து வைக்கிறாங்க. அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லலே, என் மார்பில் சாஞ்சுக்குங்க மாமா, உங்களை நான் தடவி கொடுத்து தூங்க வைக்கிறேன். ஏய் நான் ஓ மார்பிளையா, ஆமாம், ஏன் காலங்காலத்துக்கும் ஆண்கள் மடியில் தான் பெண்கள் சாயணுமா தூங்கணுமா என்ன, நான் ஏன் புருஷனை நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லல. ஐயோ என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு என் அறிவு அப்படின்னு காவியோட உதட பிடிச்சி கிள்றாங்க. என்ன என்ன கிள்றீங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. ஏய் நான் கிள்ளலடி கொஞ்சனடி, என் செல்ல குட்டியை கொஞ்சம் கூடாதா அப்படிங்கிறாங்க. கொஞ்சலாம் படுத்து தூங்குங்க, மணி எத்தனைன்னு பாருங்க. என்னன்னே தெரியல காவேரி, உன்னை பார்த்துட்டு இருந்தா பகல் இரவு எதுவுமே தோண மாட்டேங்குதுடா அப்படிங்கிறாங்க. தோணும் காலையிலேக்கு கண்ணு எரியும்ல அப்போ தெரியும், படுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதட்டி படுக்க வைக்கிறாங்க. அப்படியே விஜய் தடவி கொடுத்து தலைமுடியை அப்படியே கோவி விடுறாங்க. தட்டு தொட்டு அப்படியே தடவி கொடுத்து தூங்க வைக்கிறாங்க. அப்படியே முழிக்கிறாரு. காவேரிக்கும் தூக்கம் வருது. நீ தூங்குடா அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. பரவாயில்ல நீங்கள் தூங்குங்க, நான் அப்புறம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டு பாடுறாங்க. ஆறாரன்னு சொல்லிட்டு பாடி தூங்க வச்சிடுறாங்க. அழகாக கண்ணு மூடி தூங்க அவங்க மேலே அப்படியே தலையை வச்சுட்டு நம்ம தலைவியும் தூங்கிடுறாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா அத்தைன்னு ஒரு குரல், என்ன சத்தம் அப்படின்ட்டு சாரதா வெளியில் வராங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வராரு வேகமாக காவேரி பார்க்க. காலையில் வெள்ளனை வந்துடுறாருங்க அவங்களோட அத்தை பையன். வந்துட்டு என்னது வீடெல்லாம் என்ன திறக்காமல் இருக்குது, கோலம் போடலை கூட்டலை, அத்தை இப்படிலாம் இருக்க மாட்டாங்களே, வீடு இப்படி மங்களகரமாக இருக்குமே, காலையில் எழுந்திரிச்சுன்னா கோலம் போடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயப்புலையும் என்ன பண்ணுறான், வாசலை தெளிக்கிறாரு, கோலம் போடுறாரு. கோலம் போட்டு முடிச்சுட்டு இன்னமும் இவங்களை எழுப்பாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அத்தை அப்படின்னு தட்டுறாங்க. அப்போ தாங்க வந்து கதவை திறக்கிறாரு. தம்பி மாப்பிள்ளை நீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, வாங்க தம்பி அப்படிங்கிறாங்க. என்ன அத்தை கோலம் கூட போடலையா, இல்லை அப்படின்னு சொல்லல. அங்கே விஜய் என்ன பண்ணுறாங்க, யார் சத்தம் என்ன வாசலில், தெரியல பாஸ், நான் போய் பார்த்துட்டு வரேன், ஒருவேளை பசுது வந்திருப்பானோ, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வேகமாக ஓடி வராங்க. ஐயோ அப்படின்ட்டு விஜய் பின்னாடியே வராரு. ஆனால் காவேரி தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. அவங்க காவேரியும் அவங்கள பார்த்துறாங்க. ஏய் நீயா அப்படிங்கல, என்ன காவேரி இன்னும் எந்திரிக்கலையா, கோலம் போடலையா, நீ எவ்வளோ அழகாக கோலம் போடுவ, நீ கோலம் போடுற அழகை ரசிக்கிறதுக்குன்னே நான் இங்கே வருவேன் தெரியுமா, நீ ஏன் இப்படி வீடே வெறிச்சோடி கிடக்கு அப்படி இப்படிங்கிறாங்க. ஐயோ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகுது. வாங்க தம்பி உள்ளர வாங்க அப்படிங்கிறாங்களா. சொல்லையில் விஜய் மண்டை எட்டி பார்க்குறாரு.
விஜயை பார்த்தோன்னே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹலோ நீங்களுமா, நீங்கள் எப்படி அப்படிங்கல, என்ன மச்சான் நீங்கள் இங்கே வந்துட்டீங்களா அப்படின்னு விஜய் சொல்ல, என்னது மச்சானா அப்படின்னு காவேரி பார்க்குறாங்க. எல்லாம் அடியானோட திருவிழா இப்போ பாரு அப்படிங்கிறாங்க. என்னது திருவிளையாடலாம் பார்க்கணுமா, ஆமாம் இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை மச்சானுக்கு குடிக்க ஸ்ட்ராங்காக டீ கொண்டு வாங்க அப்படின்னு விஜய் சொன்னோன்னே, சரிங்க தம்பி அப்படின்ட்டு போகிறாங்க சாரதா. மச்சான் நீங்கள் தான் எனக்கு நல்ல மரியாதை கொடுக்குறீங்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. இவர் என்ன நினைக்கிறாரு, காவேரியை கட்டி கொடுக்க போகிறாரு, காவேரிக்கு 1 விட்ட 2 விட்ட அண்ணனா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. டீயை கொண்டாந்து கொடுக்குறாங்க. காவேரி நீ குடிடி அப்படிங்கல, காவேரி வேணுக்குன்னே போயிட்டு விஜய் பக்கத்தில் உரசிக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போவாது இந்த மங்கூஸ் மண்டை எனக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன நினைக்கிறாரு, அண்ணன் தங்கச்சி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அத்தை இவங்க உங்கள் தூரத்தை சொந்தமா, ஆமாம் எனக்கு புள்ள மாதிரி இல்லை என் மகனே தான் அப்படின்னு சாரதா வேறு மாதிரி சொல்ல விஜய் நினைக்கிறாங்க, ஐயோ அத்தை மனசுக்குள்ளே நான் நினச்சதை சொல்லிட்டீங்களே, புள்ள மாதிரின்னு சொல்லிட்டீங்களே, இது போதுமே, நல்ல வேலை எங்கள் மாப்பிள்ளைன்னு சொல்லி என்னை காட்டி கொடுத்துருவீங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு நினைக்கல மட்டுன்னு ஒரு கொட்டு பார்க்குறாங்க. என்னடி என்னை கொட்டிட்ட, என்ன நீங்கள் நினச்சிங்கன்னு சொல்லட்டா, என்ன நினச்சேன் நீ சொல்லிடுவ, சொல்ல வேணாம் விடு விடு அப்படிங்கிறாங்க. நான் சொல்லியே தீருவேன், அவங்க புள்ள மாதிரின்னு எங்கள் அம்மா சொன்னது உங்களுக்கு லாஜிக்காக எடுத்துக்கிட்டீங்களே, ஆமாம் அப்படின்னு சொல்லல. என்ன காவேரி மச்சான் என்ன சொல்கிறாரு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, ஓ மச்சானா ஒன்றும் சொல்லலை அண்ணா அப்படிங்கிறாங்க. என்னது அண்ணாவா, ஆமண்ணா இனிமே அவர் கட்டத்துக்கு மேலே அண்ணான்னு தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவர் மச்சான்னு சொன்னார் இல்லையா, அதனால். அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் என்ன பண்ணுறாங்க, மச்சான் நம்ம வெளியில் சுற்றி பார்த்துட்டு வருமா அப்படின்னு கேட்க, வாங்க மச்சான், எப்படியாவது மச்சானை காக்கா கையை பிடிச்சி கையை காலை பிடிச்சி எப்படியாவது காவேரியை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு, அத்தை காவேரிக்கு நல்லா சாப்பாடு போடுங்க, இழைச்சி போயிட்டா பாருங்கள் எப்படி இருக்கான்னு அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி நீங்கள் பழைய நினைப்பில் இருக்காதீங்க தம்பி, காவேரி இப்போ மாதிரி இல்லை, இப்போ வேறு ஆள், அவளுக்கு சொன்னால் புரியாது, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல வர்றாங்க. உடனே அம்மா அம்மாம்மா நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், நானும் மச்சானும் வெளியில் போயிட்டு வரோம், நீங்கள் வாங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நிற்க வைக்கிறாங்க. மச்சான் இருங்க நான் போயிட்டு சிஸ்டரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி உங்கள் சிஸ்டர் தானே போய் பார்த்துட்டு வாங்க, அப்புறம் மச்சான் அப்படின்னு கூப்பிடல. விஜய் இருந்துட்டு, என்ன மச்சான், ஒன்றும் இல்லை உங்கள் தங்கச்சிக்கிட்ட என்னை பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள், நான் எவ்வளோ நல்லவன் வல்லவன் அப்படிங்கிறத அப்படின்னு சொல்கிறாரா. மச்சான் நீங்கள் நல்லவன் வல்லவன் எனக்கு எதுவுமே தெரியாதே மச்சான், நீங்கள் தாராள மனசா, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுற மனசா, நல்ல இறக்க குணமா அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும். உடனே பார்க்குறாங்க, மச்சான் அப்போல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க, நான் வெளியில் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், உங்களை எப்படி கவனிக்கிறேன்னு பாருங்கள், அப்போவே உங்களுக்கு புரிஞ்சு போய் உங்கள் தங்காச்சியை எனக்கு கட்டி கொடுப்பீங்க மச்சான் அப்படிங்கல. டேய் கட்டி கொடுப்பேன்னு மட்டும் சொல்லாதடா, செம்ம காண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க மச்சான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எங்கே மச்சான், உங்கள் தங்கச்சிக்கிட்ட கொஞ்சோண்டு பேச வேண்டியிருக்கு. என்னது ஏன் தங்கச்சிக்கிட்டையா, ஓ சாரி 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 ஏன் தங்கச்சிக்கிட்ட தான் அப்படி கரெக்டாக பாயிண்ட்டை பிடிக்கிறானே, கொஞ்சோண்டு பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஓடி வராரு. காவேரி செம்ம காண்டில் இருக்காங்க. ஹை பண்ணட்டி அப்படின்னு வரையில, அது என்ன வெளியில் வேற உள்ளே வேறையா அப்படிங்களா, ஆமாம் வெளியில் எலி வீட்டில் புலி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அவங்கக்கிட்ட நீ எனக்கு தங்கச்சி, இங்கே நான் உனக்கு மச்சான் அப்படிங்கல, தலையில் வச்சேன் அப்படின்னு சொல்லி கொட்டு வைக்கிறாங்க. ஏன்டி இப்படிலாம் கொட்டுற, என்ன நினச்சிட்ருக்கீங்க, பாவங்க அவன் எனக்கா உயிரை விடுற அளவுக்கு வருஷம் வருஷம் வந்துட்டுருக்கான், நீங்கள் பேசாமல் அவன்கிட்ட உண்மையை சொல்லுங்கள், விடு காவேரி இன்னைக்குள்ள நான் சொல்லிடுறேன் போதுமா அப்படிங்கிறாங்க. சரி இப்போ எங்கே போகிறீங்க, சும்மா வெளியில் சுற்றி காமிக்க போகிறான், உன் மேலே இருக்க காதலை என்கிட்ட காமிக்க போகிறானா, ஐயா பிள்ளைக்கு அப்படியே கவனிப்பு பாசம் மழை பொழிய போகிறான், பணிவிட செய்ய போகிறான், அப்படியே கண்டு ரசிக்க போகிறேன், போயிட்டு வரேன். சரி போகிறவங்க இங்கேயே வந்தீங்க அப்படிங்கல, என் செல்ல குட்டியை கடைசியாக ஒரு ஹக் பண்ணிட்டு போக வேணாமா, அதுதான் ஹக் பண்ணிட்டு போக வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன பாஸ் கடைசியான்னு சொல்கிறீங்க, ஏய் சும்மாடி இப்போதைக்கு அவன் கூட வெளியில் போகிறத சொன்னேன், நீ என்ன லூசு அதெல்லாம் ஒன்றும் ஆகாதடி, என் உசுறு இங்கே இருக்குது அப்படின்னு காவேரி நெஞ்சில் டச் பண்ணுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு விலகுறாங்க. என்னம்மா என்னமோ புதுசாக ஓடுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. வந்த வேலையை முடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அப்படியே ஒரு முத்தம் கொடுக்குறாரு. மாமாவுக்கு டாட்டா சொல்லு அப்படின்னு சொல்லல, நான் அதெல்லாம் காட்ட முடியாது, ஏண்டா நீங்கள் ஒரு ஆளை ஒரு ஜீவனை ஏமாத்துறீங்க, நான் சும்மா கலாய்க்கிறேன்டி, இன்னைக்கு வந்து சொல்லிடுறேன், இல்லைன்னா இன்றைக்கே அங்கேயே சொல்லி கூட்டேந்துறேன் போதுமா அப்படிங்கிற
அப்படிங்கல காவேரி சிரிக்கிறாங்க. ஏய் எதுக்கு இப்போ சிரிக்கிற? இல்லை நீங்கள் அவன் இங்கே எதுக்கு வர்றேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்று சைட் அடித்து டாவ் அடித்து கல்யாணம் பண்ணிக்க. அப்போ அது நடக்காதுன்னு தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவான்? ஊர் பக்கம் போயிடுவான். அதே தான், அவன் எப்படி இங்கே வருவான்? ஓ அப்படி சொல்கிறியா? சரி வந்தா, அவனோட வந்தா நான் சொல்லலைன்னு அர்த்தம். அவன் இல்லாமல் வந்தா சொல்லிட்டேன்னு அர்த்தம். போதுமா? ஓகே, வரையில் அவன் இல்லாமல் நீங்கள் மட்டும் வரணும். நீங்கள் மட்டும் வந்தீங்கன்னா இந்த காவேரி மாமனை கவனிக்கிற விதமே வேறு லெவலில் இருக்கும். ஐயோ காவேரி மூடை ஏற்றிட்டியே, இனிமேல் நான் போகவே இல்லை, நான் இங்கே தான் உட்கார போகிறேன்னு உட்கார போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாவம் அண்ணாத்த வெளியில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு, போங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிட்டு வராங்க. அது கூட எனக்கு சந்தோஷமாக தாண்டி இருக்குது அப்படிங்கிறாரு. என்ன? ஆமாம், நீ என் கழுத்தையில் பிடிச்சிருக்க, உன் கரங்கள் என் மேலே தொட்டுட்டு இருந்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லல டக்குன்னு விடுறாங்க. போடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. என்ன ஃப்ரெண்ட், இப்படி போனால் நல்லா இருக்கும் தானே? பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.